மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம மைதா பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். 1 கப் மைதா, அப்புறம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். சர்க்கரையை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணி நம்ம மைதாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மைதாவையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. முட்டை அதிகமாக போயிடுச்சுனாலும் கையில் பிசு பிசுன்னு விட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. இதை இப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழேயும் மாவுக்கு மேலேயும் நல்லா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை தைக்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பிஸ்கெட்டையே தண்ணி கலந்து பண்ணுறாங்க. முட்டை சேர்த்து பண்ணால் தான் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா டைமண்ட் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கத்தியில் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் கத்தியில் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பீஸ் போட்டேன். இப்போ இதை மாதிரி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.